வணக்கம். இன்னொரு சிறப்பான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னென்னமான டாக்குமெண்ட்ஸும் என்னென்ன மாதிரியான பொருட்களும் நம்மளுக்கு தேவை நம்ம ஃப்ரான்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க்கிங் வர மாதிரி இருந்தாலும் சரி. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை, என்னென்ன மாதிரியான பொருட்கள் நம்ம எடுத்துக்கணும், என்னென்ன மாதிரியான இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. Now single man. Wait. Okay. Not single man. Not single man. Not single man. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாஸ்போர்ட்டு, கண்டிப்பாக நம்ம பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு கிடைச்ச விசா, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டு. ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் அப்போஸ்டலாக நீங்கள் பண்ணிக்கணும். எதர் நீங்கள் லோக்கலில் இருக்க லாயரோ இல்லை நோட்டரியோ அங்கே போய்ட்டு நீங்கள் அப்போஸ்டல் வாங்கிட்டால் ரொம்ப நல்லது. அது ரொம்ப கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறமேட்டு உங்களோட டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கப்புறமேட்டு உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறமேட்டு உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், உங்களோட டிகிரி அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் அக்காமடேஷன், லைக் நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் ஆஃப் அக்காமடேஷன் அதையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் காலேஜ் அட்மிஷன் லெட்டர், உங்களுக்கு காலேஜ் எந்த காலேஜ்னு உங்களுக்கு கிடச்சிக்கோம்ல, ஸோ அந்த காலேஜ் அட்மிஷன் லெட்டர், இல்லை வேலைக்கு நீங்கள் கிடச்சிச்சின்னா அந்த வேலையோட கான்ட்ராக்ட்டு, அப்புறமேட்டு அவங்களோட லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, வேலைக்கு எடுக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அதையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ட்ராவல் இன்சூரன்ஸ் மினிமம் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே எப்படியோ நீங்கள் இங்கே சோஷியல் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்கும், மெடிக்கல் கார்டு, நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அதை அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு மினிமம் லைக் 2 to 3 months ஆகும் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மினிமம் 6 months அதை எடுத்துக்கோங்க. 1 year எடுத்தாலும் ஓகே, உங்களுக்கு கன்வீனியன்ஸ். ஸோ 6 months ஆஃப் ட்ராவல் இன்சூரன்ஸும் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ட்ராவல் வரும்போது நீங்கள் என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸ் வந்துட்டிங்கன்னா, ஃப்ரான்ஸில் உங்களுக்கு லோக்கல் ட்ரெயின்ஸு லைக் பஸ்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பர்சனலாக அதோட பேர் சிட்டி மேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். ஸோ சிட்டி மேப்பர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. CITYMAPPER, சிட்டி மேப்பர். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் ஓவர் ஃப்ரான்ஸு நீங்கள் மெட்ரோ பஸ்ஸஸ்ஸு போகிற எந்த டெஸ்டினேஷன் இருக்கீங்க, எங்கே போகிறீங்கன்னு அடித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த இது உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ நோ வரி அபவுட் இட். ஸோ இது ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். நான் டே டு டே லைஃப்பில் இந்த சிட்டி மேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்ம பார்த்தது, ஓகேவா. பட் மறக்காத பர்த் சர்டிஃபிகேட் அப்போஸ்டல் வாங்கிக்கோங்க. அப்படி நீங்கள் கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டை அப்போஸ்டல் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சரில் வர டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரான்ஸில் வர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாத்துக்கும் அப்போஸ்டல் கேட்பாங்க, பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட். ஸோ ரெண்டுமே அப்போஸ்டல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ராவல் இன்சூரன்ஸ்க்கு போவோம். ட்ராவல் இன்சூரன்ஸ் நீங்கள் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டான ட்ராவல் இன்சூரன்ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஃப்ரான்ஸுக்கு வரும்போது நம்ம சமைக்கிற பொருட்கள்லாம் தேவையான எடுத்து வந்தால் போவோம். ஏன்னா நம்ம நார்மலாக ஃப்ளைட் புக் பண்ணும்போதே 23 கிலோ நமக்கு தருவாங்க ஒரு இதுக்கு. சில நேரத்தில் 23 + 23 கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 23 kilos ப்ளஸ் ஹேண்ட் லக்கேஜ் ஒரு 7 kilos அப்படி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு மினி குக்கர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே குக்கர் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் பருப்பு சாதம் வைக்கிறதுக்கோ சாதம் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் மினி குக்கர் நல்லது. அப்படி இல்லை மினி குக்கர் வேணாம் அப்படின்னா, இங்கே வந்தால் கூட நீங்கள் சின்னதாக ஒரு எலக்ட்ரிக் குக்கர் வாங்கிக்கலாம். ஸோ 30 euros 35 euros இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட நம்ம குக்கர் செலவு தான் வரும். குக்கர் 1000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை, ஓகேவா. ஸோ மினி குக்கர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரைஸ் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த புளியோதரை இல்லை லைக் லெமன் ரைஸ் ரெடி மிக்ஸ்லாம் இருக்கும்ல, அது வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வத்தல் இதெல்லாம் சின்ன சின்ன வீட்டில் பண்ணுற இது. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா சூப்பராக ஊறுகாய் பண்ணுறாங்க, அம்மா சூப்பராக புளியோதரை பண்ணுறாங்க. அம்மாவோட கைப்பக்குவத்தில் பண்ண வீட்லேயே அரைச்ச மசாலா, வீட்லேயே அரைச்ச மிளகா பொடி, வீட்டிலேயே அரைச்ச குழம்புத்தூள், வீட்லேயே செஞ்ச பொடி மசாலா, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பட் நம்ம இந்த வீட்டில் இருக்க அந்த ஒரு இம்பேக்ட் இங்கே மிஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இதெல்லாம் அம்மா நான் பண்ண முடியுதோ அது நீங்கள் எடுத்துகிட்டு நல்லது. மற்றபடி இங்கே உங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்குது.
லைக் குக்கிங் ஐட்டம்ஸ் பாஸ்மதி ரைஸ்லேருந்து பொன்னி அரிசிலேருந்து லைக் எல்லாமே கிடைக்குது, குதிரைவாளி எல்லாமே கிடைக்குது. ஸோ இங்கே இருக்க கால் ரோட் போனோம்னா நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரேஷனை பற்றி நம்மளுக்கு கவலையப்பட தேவையில்லை. கிராசரிஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்தியாவில் என்ன கிடைக்குதோ அது இங்கே எல்லாமே கிடைக்குது. பட் நீங்கள் வரதுக்கு இந்த ஒரு மாதத்துக்கு ஆனால் கொஞ்சம் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு கிலோ அப்படி எடுத்துகிட்டு வந்தால் நல்லது, சேஃபர் சைட். அதே மாதிரி நல்ல ஒரு லேப்டாப் வாங்கிக்கோங்க. லேப்டாப் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நல்ல ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து படிக்கிறதுக்கோ சரி, அதே மாதிரி வேலை அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு லேப்டாப்பு, டீசெண்டான லேப்டாப்பு, நல்ல ப்ரொசஸரோட ஒன்று எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் காலேஜ் பண்ணும்போது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு நல்ல ஜாக்கெட் நார்மலாக இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். பட் நீங்கள் இன்கேஸ் வின்டர் டைமில் வரீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு செப்டம்பர் நவம்பர் இன்டேக்கில் வரீங்கன்னா அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வுட்லேண்ட் ஜாக்கெட்டோ நம்ம ஊரில் 2000 ருபீஸ்க்குலாம் இருக்குது, நல்ல ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இங்கேயே வந்து சோல்ஸ்லாம் போடுவாங்க, லைக் வின்டர் சோல், சம்மர் சோல், பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து நம்ம சீப்பாகவே வந்து நல்ல ஜாக்கெட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு நல்ல ஷூ, லைட்டான நம்ம ஊரில் போடுற மாதிரி சம்மருக்கு போடுற டிஷர்ட்ஸு, ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு 2 to 3 பேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். துணிலாம் நிறைய கட்டிட்டு வர தேவையில்லை. ஒரு 3 to 4 ஜீன்ஸு, ஒரு 3 to 4 ஃபார்மல் இது டிஷர்ட்ஸு, அப்புறம் புல்ஸ் இருக்குல்ல, லைக் ஃபுல் அண்ட் புல்ஸு, அதுக்கப்புறம் ஷர்ட்ஸு ஒரு 4 பேர் எடுத்துக்கோங்க போதும். மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு 3 பேர்ஸ் போதும். எல்லாத்துலேயும் 3 ஜீன்ஸு, 3 ஃபார்மல்ஸு, 3 ஷர்ட்ஸு, 3 டிஷர்ட்ஸு எடுத்துருந்தால் போதும். இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். இங்கே நம்ம இந்தியாவோட ரொம்ப சீப்பு. நீங்கள் வந்த பதிலும் தெரியும் உங்களுக்கு, இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். சோல் டைம்லலாம் வந்து ஆஃபர்ஸ் டைம்லாம் வந்து ரொம்ப சீப்பாக போடுவான். நம்ம போயிட்டு சீப்பான கடை, இந்த ப்ரீமார்க்கு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஏற்ற கடை, ப்ரீமார்க்கு, வெஸ்ட் சைடு, நியூயார்க்கர், அப்படி H&M எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கடையில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ நோ வரிஸ். ஓகேவா? துணியை பற்றி கவலைப்படாதீங்க. அதே மாதிரி வரும்போது எப்போவுமே வந்து கையில் வந்து ஒரு காசு எடுத்துருவாங்க, அட்லீஸ்ட் ஒரு 1000 euros கேஷ் எடுத்துருவாங்க. ஏன்னா ஏன்னு சொல்கிறேன்னா, வரும்போது உங்களுக்கு வந்து இல்லை 4x கார்டு, உங்களுக்கு எந்த மாதிரி 4x கார்டு இருந்தாலும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து பேங்க் தேவை, நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் இங்கே வந்து ஃப்ரான்ஸில் இருக்கணும். ஸோ அதனால் வந்து வரும்போது ஒரு 1000 euros 1500 euros கையில் கேஷாக எடுத்துருவாங்க. உள்ளே வச்சுக்கோங்க, ஜாக்கெட் உள்ள நம்ம ஊரில் மாதிரி பின்னாடி வச்சுக்கிட்டு பர்ஸில் வச்சுட்டுலாம் வரக்கூடாது. ஜாக்கெட் போட்டிங்கன்னா ஜாக்கெட் உள்ள ஒரு பவுச் இருக்குல்ல, உள்ளே வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா இங்கே ஒரு 500 euro உள்ள பவுச் வச்சுக்கோங்க, 1000 euros வந்து லக்கேஜில் வச்சுக்கோங்க. இல்லை 1000 euros பவுச் வச்சுக்கோங்க, 500 euros லக்கேஜ் வச்சுக்கோங்க. அப்படி ஸ்பிட் பண்ணி வச்சுக்கோங்க, மொத்தமாக வச்சுக்காதீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற கையில் இருக்க காசு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அவனே வந்து டெபாசிட் எடுத்துகிட்டு உங்களுக்கு கையில் காசு கொடுத்துருவான். சரி, எல்லா பேங்க்லேயும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எதனா ஒரு பேங்க்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வைட்டிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு 150 euros to 90 to 100 euros வந்து ஃப்ரீயாக தருவான். நீங்கள் ஓப்பன் பண்ணவுடனே உங்களுக்கு 120 euros உங்களுக்கு வந்து இந்த பேங்க் வந்து ஃப்ரீயாக தருவான். ஸோ அந்த 120 euros வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவன் உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக தரான். அது வந்து உங்கள் காசு தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே உங்கள் காசை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேங்க்ஸ்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்த கிரெடிட் அக்ரிகோல், அதுக்கப்புறம் சொசைட்டி ஜென்ரல், இதெல்லாம் ஓகே, நல்லா இருக்குது. ஓகேவா? ஏன்னா நான் கிரெடிட் அக்ரிகோல் வச்சுருக்கேன், சூப்பர் பேங்க்கு. பிடிச்சிருந்ததுன்னா அதையே வச்சுக்கோங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4x கார்டு வந்து நான் வந்து வைஸ்னு ஒரு கார்டு வச்சுருக்கேன். அது வந்து சூப்பரான இன்டர்நேஷனல் கார்டு. எங்கே ட்ராவல் பண்ணாலும் அந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் இந்த வீடியோ கீழே. நீங்கள் முடிஞ்சால் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ்போர்ட். நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வந்து ரொம்ப அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வரீங்க, உங்கள் பாஸ்போர்ட் வந்து ஒரு வருஷத்தில் முடியுதுன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மினிமம் வந்து 2 to 3 years நம்மளுக்கு வேலிடிட்டி இருக்க மாதிரி பாஸ்போர்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து படிக்க வரோம், அது 6 மாதத்தில் 7 மாதத்தில் நீங்கள் வந்து திருப்பி ரெனவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இங்கே பண்ணலாம். பட் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வச்சுக்காதீங்க. எப்பவுமே வந்து 1 year ப்ளஸ் இருக்க மாதிரி பாஸ்போர்ட்டை வந்து எப்பவுமே வேலிடிட்டி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா நம்ம இந்தியாவிலே ரெனவல் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே பண்ணால் 180 euros நீங்கள் பே பண்ணணும். அதாவது 10,000 16,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் இங்கே. அதே நம்ம ஊரில் பண்ணிங்கன்னா 2000 3000 மேட்ரு சால்வ் ஆகிடும். ஸோ அதனால் யோசிச்சு நம்ம 1 year மேலே இருந்ததுன்னா பாஸ்போர்ட்டை வந்து வச்சுக்கோங்க. அப்படி கம்மியாக இருந்ததுன்னா ஊர்லேயே ரெனுவல் பண்ணி வந்துருங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த அகாமடேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வரும்போது எங்கே நீங்கள் அகாமடேஷன் தங்கியிருக்கீங்க, சில இடத்துல காலேஜே ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க அகாமடேஷன்லாம் எங்கெங்கெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. காலேஜே கூட பண்ணுவாங்க, இந்தியா ஹவுஸ்லாம் இருக்குது, அங்கேயே கூட கொடுப்பாங்க. என்ன ஒன்று கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து பிறகு நீங்கள் வந்து கேஃபில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஸ்டார்டிங்லேயே 1000 euros நீங்கள் டவுன் பேமெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி உங்களால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் லைக் டெம்பரரியாக Airbnb, booking.com, அப்புறம் லெபோன்குவான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைட் இருக்குது, அப்புறம் pap.fr,
சி லோஷர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் அகாமடேஷன் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அது மாதிரியான இதில் ஃபஸ்ட்டே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா லீகலாக இருக்காங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து காசு ஃபஸ்ட் அனுப்புங்க, உங்கள் கார்டு நம்பர் சொல்லுங்க, நீங்கள் ஸ்கேம் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எது வந்து லீகலாக இருக்குது, எப்படி நம்ம ப்ரொசீஜராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கரெக்டாக கான்ட்ராக்ட் என்ன பண்ணனா, வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் இருக்கா, கரெக்டான சைட்டா, உண்மையான ஆளா, ஆல்ரெடி ரெஸ்பான்ஸ் எடுத்து கிளைண்ட் மூலியமாக வராங்களா, அதெல்லாம் கரெக்டாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் பிளைண்ட் ஃபோல்டாக வந்து போயிட்டு காசு பே பண்ணி காசு போனவன் ஃப்ரெண்டுக்கு எனக்கு ஜூனியர் பையன்லாம் கால் பண்ணியிருக்கான். ஸோ அப்படிலாம் வந்து நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்படி இல்லையா காலேஜ் அக்கமடேஷன் கொடுக்குறதுல அங்கேயே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுன் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் எவ்ரி மந்த் இன்கேஸ் 500 600 ரெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு 200 to 250 euros வந்து கேப் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால கவலைப்படாதீங்க. எடுத்த உடனே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணாது, அது கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்ச உடனே ஆல் டுகெதர் எவ்வளோ மாதம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 மாதம் ஆயிடுச்சு அந்த ப்ராசஸ்னால் 6 மாதத்துக்கான காசையும் மொத்தமாக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதை ஒன்றும் வரி பண்ணாதீங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ரு உங்களுக்கு சொல்கிறது. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரில் இருக்க மாதிரி ரொம்ப சூடாகவும் இருக்கும், குளிராகவும் இருக்கும். ஸோ 4 சீசன் உங்களுக்கு தெரியும். சம்மரு, ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஆட்டம் இலை உதிர்காலம், அதுக்கப்புறமேட்டு வின்டர். நல்லா வின்டர் வந்து லைக் சில நேரத்தில் -1 2 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். இந்தியாவிலேருந்து நீங்கள் ஒரு நல்ல கோட் வாங்கினதாலும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கோட் ஷூட் மாதிரி இருந்து வச்சுக்கோங்களேன், அது இந்தியாவிலே இருந்ததுன்னா ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா சில நேரத்தில் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கும், ஃபைனல் இயர் ப்ரெசன்டேஷன் இருக்கும், அதே மாதிரி இன்டர்வியூஸ் இருக்கும். அதுக்கெலாம் வந்து நீங்கள் நல்லா டிப் டாப்பாக போனீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து காலேஜ் சர்ச் பண்ணும்போது எல்லாவட்டையும் ஒரு எங்கள் அப்பாவோட கோட்டு போட்டு போயிட்டேன். கோட் இல்லை, அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டேன். பட் எங்கள் அப்பாவோட ஒரு கோட் இருக்கும், அதை நான் போட்டுட்டு போய் எல்லாத்தையும் அட்டன் பண்ணேன். பட் நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும், ஓகேவா? கோட் இருந்தால் ஒரு ஒரு கோட் எடுத்துக்கோங்க, கோட் அண்ட் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு அப்படி இன்னும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸாக உங்களுக்கு பாஸ் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து என் சேனலுக்கு வரீங்கன்னா, இந்த சேனல் வந்து முழுக்க ஃப்ரான்ஸில் வந்து இவங்க எப்படி சர்வைவ் பண்ணுறது, ஃப்ரான்ஸில் வந்து நம்ம என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஃப்ரான்ஸில் வந்து நம்ம எப்படி வந்து லைக் சர்வை பண்ணி எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிற சேனல் தான் இது. ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு காண்டாக்ட் மீ இன் லிங்க்டின் ஆர் கமெண்ட் கொடுங்க அந்த யூடியூப்பில், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் see you in the next video. Until then, bye.